வெல்கம் டு letslearndude. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட் அண்ட் டைம் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஓவராலாக ஒரு 24 கிட்டே இருக்கும். இதில் என்னென்னலாம் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த காலமில் ஜி காலமில் ஆக்டிவிட்டி ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இந்த நவ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி ஃபார்முலா என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்றைக்கி டேட் ப்ளஸ் அந்த டைம் அந்த ரெண்டுத்தையுமே வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ நான் ஈக்குவல் டு நவ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நவ்ன்னு கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இந்த ப்ராக்கெட். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சிஸ்டமில் இருக்கக்கூடிய இந்த டைம் அண்ட் டேட்டை நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணோம். ஸோ டைம் வந்து 11:09. ஸோ இது வந்து 24 ஹவர்ஸில் இருக்கிறதுனால இந்த 23:09 அப்படிங்கிறத நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியாக டுடே. ஸோ டுடே அப்படிங்கும்போது வந்து எப்போ, அதாவது நான் இப்போ இந்த டுடேன்னு கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்றேன். கொடுத்ததுமே சிஸ்டமில் இருக்கக்கூடிய அன்றைக்கி டேட்டை வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது எப்பயுமே வந்து இந்த டுடேங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் த டே. இப்போ நாளைக்கு வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னாக்கா இதோட டேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டுடே அப்படிங்கிறது வந்து இதுதான் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அன்றைக்கி டேட்டை வந்து டிஸ்பிளே பண்ணோம். எப்போல்லாம் நீங்கள் இந்த உங்களோட ஒர்க் புக்கை வந்து எக்ஸல் ஒர்க் புக்கை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்கும். டேட் மாறிட்டு அன்றைக்கான டேட்டை வந்து கரெக்டாக நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இதுதான் இதோட ஒர்க்கு. ஓகேங்களா? அடுத்ததாக டே. அதாவது நமக்கு ஒரு டேட் இருக்குது. அந்த டேட்லேருந்து என்ன டே அப்படிங்கிறத நமக்கு கெட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டே ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7/4 அப்படின்னு நமக்கு இப்போ நம்ம இந்த இதிலேருந்தே எடுத்துப்போம். 7/4 அப்படிங்கிறது இருக்குது. பட் எனக்கு வந்து இப்போ வந்து 4/4ன்னு இருக்குது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ 04 சாரி ஆல்ரெடி மேலே கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ எனக்கு இது 4/4ன்னு இருக்குது. இதில் எது டே எது மந்த் அப்படிங்கிறது இப்போ புதுசாக ஒருத்தவங்க இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்மளோட எக்ஸலில் இருக்குது அப்படிங்கிறது. புதுசாக ஒருத்தவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதில் என்ன ஃபார்மேட்டில் டே எது மந்த் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும்போது, ஏன்னா யூஎஸ் கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து மந்த்து அப்புறம் டே அதுக்கப்புறம் இயர் இருக்கும். பட் நம்ம இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே அப்புறம் மந்த் அதுக்கப்புறமா தான் இயர் இருக்கும்ல. ஸோ அதனால் இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கிறது. நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக போகும்போது வந்து இந்த டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சொன்ன மாதிரி நான் இப்போ இது டே மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது டே அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டு தான். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கேட்குற ஒரே ஒரு சீரியல் நம்பர் ஆர்குமெண்ட் என்னன்னாக்கா டேட்டு தான். ஸோ நான் டேட்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். என்ட்ரு அடித்ததுமே எனக்கு வந்து அழகாக இங்கே வந்து கொடுத்துருச்சு 4 அப்படிங்கிறது தான் என்னோடய டேட்டு. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல டேட்டை மாற்றுறேன். ஓகே, ஸோ டேட் மாற்றினதுமே இங்கே பாருங்கள் எனக்கு டேவை மாற்றினதுமே எனக்கு வந்து 8 அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ சேம் அப்ளிகபிள் ஃபார் மந்த் ஆஸ் வெல். ஸோ இப்போ நான் மந்த்துங்கிறது கொடுத்துட்டேன். என்ன சீரியல் நம்பர், அதாவது அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டேன், என்ட்ரு அடிச்சிட்டேன். ஸோ 4 அப்படிங்கிறது என்னோடய மந்த்து. ஓகே, அதே தான் அங்கே இயருக்கும். ஸோ இயர் கொடுத்துட்டேன், என்னோடய டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டேன், என்ட்ரு அடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இந்த இதுக்கு வந்து டே வந்து நான் 8 கொடுத்துருக்கேன், அதனால் இங்கே 8 இருக்குது. இதோட மந்த்து 4. ஸோ மந்த்து 4 இங்கே இருக்குது. இயர் பார்த்தீங்கன்னா 2023. ஸோ காமனாக இருக்குது. இப்போ வந்து இந்த டேட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஸோ இப்போ நான் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள், ஈக்குவல் டு டேட் அப்படின்னு கொடுத்து ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணதுமே எனக்கு 3 ஆர்குமெண்ட் கேட்குது. இயர், மந்த் அண்ட் டே அப்படிங்கிறது கேட்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல தனித்தனியாக வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இயர் கேட்கறதுனால நான் இயரை ஹைலைட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டேன். அடுத்து மந்த்து. ஸோ நம்ம இங்கே மந்த்து கொடுத்துட்டு கமா கொடுக்குறேன். அடுத்து கடைசியாக வந்து டே கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிட்டேன். என்ட்ரு அடித்ததுமே எனக்கு வந்து டேட் ஃபார்மேட்டில் அழகாக நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்து இங்கே கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியராக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது இந்த டேட் வேல்யூன்னு இருக்குல்ல. சம்டைம்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி மொட்டையாக கொடுத்துருப்பாங்க. வெறும் 8 ஏப்ரல் 2023 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐஃபனில் ஒரு இந்த மாதிரி ஸ்லாஷ் இல்லை. இந்த மாதிரியான இருக்கிற
ஆக்சுவலாக இருக்கிற இந்த வேல்யூ டேட்டை வந்து நமக்கு ப்ராப்பர் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக நமக்கு கொடுக்குறதுக்கு தான் இந்த டேட் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட் வேல்யூன்னு கொடுத்து டேட் டெக்ஸ்டன்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி என்டர் அடித்ததுமே பாருங்கள் 8th ஏப்ரலில் வந்து அழகாக 8/4/2023 அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததாக வந்து ஹவர். ஸோ இந்த ஹவர் அப்படிங்கிறது பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று வந்து ஹவரு, செகண்ட் மினிட்டு, அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து செகண்ட்ஸ். நான் இப்போ கரெக்ட் டைம் கொடுக்குறேன். ஸோ 23:19 இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஜஸ்ட் ஈக்குவல் டு ஹவருங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ ஹவர்னு கொடுத்துட்டு இந்த சீரியல் நம்பர் ஆர்குமெண்ட் டேட்ஸை டைம் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ 23ங்கிறது எனக்கு ஹவர். சேம் தான் வந்து மினிட். மினிட்டு பார்த்திங்க அப்படின்னா சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு அந்த டைமை செலக்ட் பண்ணிட்டோம்னா அதோட மினிட்டு. அதே போல் செகண்ட், கரெக்டாக செகண்ட். ஸோ ஆர்குமெண்ட் வந்து டைமை செலக்ட் பண்ணிட்டோம். 0 செகண்ட்ஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அழகாக வந்து இப்போ நம்ம கொடுத்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் இது வந்து 23 கொடுக்குறேன். 23 hours 50 minutes 15 secondsன்னு இருக்குது. ஸோ நான் இதை எல்லாத்தையுமே ஒரே இதில் கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டைமுன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஹவர் கேட்குது, ஹவர் கமா மினிட் கமா செகண்ட். ஸோ கொடுத்துட்டு என்டர் அடித்ததுமே எனக்கு பாருங்கள் 11:50 அப்படிங்கிறது பிஎம் அப்படிங்கிறதோட எனக்கு டைம் ஃபார்மேட் கரெக்டாக இங்கே வந்து எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் இந்த டைமோட இது. அடுத்ததான் இந்த டேஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, அதாவது இங்கே பாருங்கள், நான் இப்போ டே பார்த்தோம். டே அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்லேருந்து என்ன டே அப்படிங்கிறத பிக் பண்ணோம். பட் டேஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா என் டேட் ஸ்டார்ட் டேட்டுன்னு கேட்குது. ஸோ அதாவது ஒரு என் டேட் நம்ம கொடுக்கணும், அதே போல் வந்து ஸ்டார்ட் டேட் கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டும் டேட் கொடுக்கும்போது இன்பிட்வீன் எத்தனை டேஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இங்கே வந்து இது கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் டேட்டை வந்து 34 அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட்டை வந்து 7/4 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ என்டர் அடித்ததுமே எனக்கு எவ்வளோ டேஸ் இருக்குன்னா மொத்தமாக வந்து 23 டேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டேஸோட ஃபார்முலா. இதே வந்து நான் இப்போ இந்த நெட்வொர்க் டேஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த நெட்வொர்க் டேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இது வந்து நார்மலாக வீக்கெண்ட், அதாவது சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை எடுத்துகிட்டு ஒன்லி ஒர்க்கிங் டேஸ் மட்டும் கால்குலேட் பண்ணி காட்டுறது தான் இந்த நெட்வொர்க் டே அப்படிங்கிறது. ஸோ நான் இங்கே நெட்வொர்க் டேன்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட் 7/4ன்றதை கொடுத்துட்டு கமா என் டேட்டை கொடுக்குறேன். என் டேட்டை கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ்ன்னு இருக்குது. ஸோ ஹாலிடேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால தட்ஸ் ஆப்ஷனல். ஸோ நம்ம அது வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் டேட் என் டேட்டை மட்டும் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சிட்டுமே எனக்கு என்னென்னா 16 டேஸ் காட்டுது. ஸோ நார்மலாக நம்ம இப்போ டேட்டை பார்க்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சாட்டர்டே சண்டேஸ்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமாக 16 டேஸ் வரும். ஸோ அந்த 16 டேஸ் தான் இந்த இடத்துல வந்து நமக்கு அக்யூரேட்டாக வருது. ஸோ டேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்லேருந்து குறிப்பிட்ட டேட்டுக்கு எவ்வளோ டேஸ் அப்படிங்கிறத காட்டும். நெட்வொர்க் டேஸுங்கிறது ஒர்க்கிங் வீக்கெண்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஒன்லி ஒர்க்கிங் டேஸை மட்டும் ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த நெட்வொர்க் டேஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தபடியாக இ டேட் அப்படின்னு ஒன்று. ஸோ இந்த இ டேட் அப்படிங்கிறது என்னென்னா நார்மலாக வந்து ஒரு மந்த்தை வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இ டேட்டுன்னு கொடுத்துட்டேன், ஸ்டார்ட் டேட் கேட்குது. ஸோ ஸ்டார்ட் டேட் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி டேட்டு. ஸோ கமா நான் மந்த் வந்து ஒரு 5 மந்த்தை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா, ஓகே எனக்கு இந்த ஃபார்மேட் ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நார்மலாக இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு, அதாவது டேட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா Ctrl+Shift*, அதை கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து டேட் ஃபார்மேட்டில் வந்துடும். ஓகே 9/7 இங்கே பாருங்கள் 7/4 அப்படின்னு இருக்குது. 5 மந்த்தை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1 செகண்ட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நான் பார்த்துட்றேன். ஸோ ஃபார்மேட் செல் யுனைடெட் ஸ்டேட்டு. ஸோ யுனைடெட் கிங்டம் கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட் நான் கொடுத்துட்றேன். ஓகே இப்போ பாருங்கள், இப்போ ஏப்ரல் இருக்குது, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 5 மாதம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள், 7th செப்டம்பர் 2023 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ இதையே வந்து நான் என்ன பண்ணுறேன், டேட் ஸ்டார்ட் டேட் செலக்ட் பண்ணிவிட்டு கமா நான் மைனஸ் பண்ணுறேன்.
ஓகே, மைனஸ் பண்ணதும் சேம் நான் இதையுமே வந்து டேட் ஃபார்மேட்டில் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பாருங்கள் 5 மந்த்து மைனஸ் பண்ண போகிறோம். ஏப்ரல்லேருந்து நம்ம 5 மந்த் மைனஸ் பண்ணோம்னா நவம்பர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்து, ஓகேங்களா. ஸோ இப்போ மந்த்தை வந்து இது பண்ணுறதுக்கு டேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறஸ் இப்போ வந்து டே மட்டும் இப்போ வெறும் எனக்கு இத்தனை டேஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போடுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு டேட், இன்றைக்கி டேட் போட்டுட்டு ஈக்குவல் டு இந்த டேட் மைனஸ் எனக்கு ஒரு 5 நாள் இது பண்ணணும், சாரி ஆமாம் கம்மா -5 கொடுத்துட்டோம். இல்லை, டைரெக்டாகவே அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி டேட்டு கொடுத்துட்டேன். ஈக்குவல் டு இந்த டேட்டு -5 கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து 5 நாள் மைனஸ் ஆகி 2ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறேன், சேம். ஸோ டேட் +5 அப்படிங்கிறது கொடுத்தேன், 5 நாள் ஆட் ஆகிடுச்சு. ஸோ டைரெக்டாகவே நம்ம வந்து ஃபார்முலா வந்து ஆட் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது நம்ம இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரொம்ப பேசிக் திங்ஸ் தான். இதை வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி, ஒரு ரிப்போர்ட்டிங் ஒர்க் மாதிரி டெய்லி பேஸிஸில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த டைம், டே, இந்த ஒர்க்கிங் டேஸ்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அங்கே யூஸ் பண்ணலாம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இது இருக்குன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.